தலா 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர் விடுவிக்கப்பட்டுள்ளார். சாட்சியாளர்களுக்கு அழுத்தம் விடுவிப்பதை தவிர்க்குமாறு நீதிவான் சந்தேக நபருக்கு எச்சரிக்கை விடுத்தார். ரோஷல் அபய குணவர்த்தன பானந்துறை வலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவில் சட்டத்தரணியின் ஊடாக நேற்று முற்பகல் சரணடைந்தார். சட்டவிரோதமாக ஜீப் வாகனத்தை கொண்டு வந்து ஒருங்கிணைந்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபராக அவர் பெயரிடப்பட்டுள்ளார். குறித்த ஜீப் வாகனத்தை கொள்வனவு செய்து தம்வசம் வைத்திருந்தமை தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவின் மகனும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள ரோஷல் அபய குணவர்த்தனவின் கணவர் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மேலே கடவுள் இருக்கிறார். அந்த கடவுளுக்கு உண்மையாக நாம் தவறிழைக்கவில்லை, பிள்ளைகளும் தவறிழைக்கவில்லை. எனினும் ரோஹித் அபேகுணவர்தனவின் அரசியல் பயணத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என யாரேனும் நினைப்பார்களாயின் அவ்வாறு நிறுத்த முடியாது என்பதை அவர்களுக்கு கூறுகிறேன். பிணை கிடைத்தது. இதனூடாக கார் கொள்வனவு செய்யப்பட்டமை சட்டபூர்வமானது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதேவழி துப்பாக்கி சூடு நடத்தி ஒருவரை கொலை செய்தமைக்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதி அமைச்சர் பிரேமலால் ஜெயசேகர் உள்ளிட்ட பிரதிவாதிகள் மூவரை விடுவித்து விடுதலை செய்யுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை வலுவற்றதாக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேன்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை ஆராய்ந்ததன் பின்னரே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஜனகடி சில்வா, பிரியந்த பெர்னாண்டோ, சம்பத் அபேகோன் ஆகிய மூவரடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் குறித்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மனு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. பானந்துறை பகுதியில் இடம்பெற்ற பல்வேறு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு ரத்தினபுரி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் தப்பி சென்றுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் ரத்தினபுரி போலீஸ் நிலையத்தின் போலீஸ் சார்ஜன் ஒருவர் மற்றும் கான்ஸ்டபிள் ஒருவர் உள்ளிட்டோர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் SWU வுட்லர் தெரிவித்தார். சந்தேக நபர் பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிலையில் அவர் ரத்தினபுரி பகுதியில் மறைந்திருந்த போது 29ஆம் தேதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான சுரங்க உபசங்க மேலதிக விசாரணைகளுக்காக ரத்தினபுரி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். இந்நிலையில் நேற்று போலீஸ் காவலில் இருந்த சந்தேக நபர் மலசல கூட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறி அறையின் கதவு திறக்கப்பட்ட போது போலீஸ் அதிகாரியிடமிருந்து தப்பி சென்றுள்ளார்.